நம்ம இன்றைக்கி வள்ளியம்மா சமையலில் எக் மஞ்சூரியன் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 4 முட்டை, கேப்சிகம் 1, கேரட் 1, பீன்ஸ் 3, கொத்தமல்லி கருவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி சின்ன பீஸு. இதில் மைதா 4 ஸ்பூன் போட்டிருக்கேங்க, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன், கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன், ஒரு பிஞ்சு மிளகாய் பொடி போட்டிருக்கேன். இப்போ நம்ம முட்டையை பீட் பண்ண போகிறோம். முட்டைக்கு ஒரு பிஞ்சு நம்ம உப்பு போடுறோம். பீட் பண்ணலாம். நல்லா பீட் பண்ணிடுங்க. பீட் பண்ணியாச்சுங்க. நம்ம இதை எடுத்து இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்குங்க. தண்ணி கொதிச்சிருக்கு. ஒரு பிளேட் வச்சு நம்ம அதுக்கு மேலே வச்சு மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷம் வெந்ததுன்னா வெந்துடும். நல்லா மூடி 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். வெந்திருக்குங்க முட்டை, பாருங்கள் சூப்பராக வெந்திருக்குது. நம்ம இதை எடுத்துடலாம். அழகாக வெந்திருக்கு. கட் பண்ணலாம். கட் பண்ணி நம்ம எடுத்துடலாம். பவுடர் நம்ம தண்ணி ஊற்றி கலக்க போகிறோங்க. இந்த அளவுக்கு இருக்கணுங்க. கரைச்சாச்சு. அடுத்தது நம்ம எண்ணெய் வச்சு பொரிக்க போகிறோங்க எக்கை. எடுக்கிறியா? இதில் நம்ம டிப் பண்ணி பொரிக்க போகிறோங்க. ஒன்றா எடுத்து நம்ம அதில் போடலாம். போட்டு வச்சுருக்குறேங்க ஒரு 4-5 பீஸு. எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம அதில் போடலாம். எண்ணெய் காயில் இதில் எக்கு டிப் பண்ணி ஆயிலில் போட போகிறேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருக்குது. வேகட்டும் நல்லா. வேக வைங்க. இந்த கார்ன்ஃப்ளவரும் மைதாவும் நல்லா வேகணுங்க. பச்சை வாசனை வரக்கூடாது. இன்னும் சின்ன பீஸாக கூட போடலாம். நான் பெருசாக போட்டிருக்கிறேன். வெந்துருச்சுங்க. நான் எடுக்கிறேன்.
எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். மஞ்சூரியன் செய்ய போகிறோம். இப்போ ஆயில் போட்டிருக்கு. முதல்ல இஞ்சி போடுறேன். இஞ்சி ஃப்ரை ஆகிட்டு இருக்குதுங்க. அடுத்தது வெங்காயம் போடுறேன். நல்லா ஃப்ரை ஆகட்டும். நம்ம காய் எல்லாத்தையுமே போட்டுடலாம். சர்க்கரை கொஞ்சம் போடலாம். ஒரு ஸ்பூன் சர்க்கரை போடுறேன். கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் போடுறேன். ஸ்பூன் ஊற்றலாம். கெச்சப் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஊற்றலாம். ரெடி ஆயிடுச்சு. நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற எக்கு அதில் போட போகிறோம். எக் மஞ்சூரியன் நமக்கு ரெடி ஆக போகுது. இப்போ பாருங்க, சூப்பராக இருக்குது பார்த்தாவே. நம்ம இன்னும் சின்ன பீஸாக போடணும். நான் பெருசாக போட்டேன். ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.